அன்பு வணக்கம். டிஎன்டெட் இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி கொஷின் தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்க்குறதுலேருந்து கன்ஃபார்ம் 1லேருந்து 2 கொஷின் வந்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின். பலவீனங்களை மீறி சாதனை புரிந்தவர்களின் உண்மை கதையை கூறி தன்னம்பிக்கை உணர்வினை ஏற்படுத்துவதற்கான உதாரணம். காது கேட்காத ஒருவன் சிறந்த இசை அமைப்பாளராக மாறியது. அவநம்பிக்கை, வெறுப்பு, தோல்வி உணர்ச்சி, சந்தேகம், பாதுகாப்பற்ற உணர்வு போன்ற எதிர்மறையான எண்ணங்களின் அடிப்படையில் அமையும் தற்கருத்து. எதிர்மறை தற்கருத்து தன்னை பற்றி ஒருவர் கொண்டுள்ள மனப்பான்மைகள், உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பே தற்கருத்து. தேவையற்ற ஒப்புமை செய்து மாணவர்களின் மன உணர்வினை காயப்படுத்தாமல் இருப்பதற்கான எடுத்துக்காட்டு. காது கேட்காத ஒருவன் ஒரு சிறந்த இசையமைப்பாளனாக மாறியது. ஒருவனின் தற்கருத்து வெற்றி உணர்வு, அன்பு, பாதுகாப்புணர்வு, மரியாதை, நம்பிக்கை போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் அமர்ந்திருப்பது உடன்பாட்டு தற்கருத்து. நல்லவிதமான சுய அறிவுறுத்தல்களை மாணவர்கள் கடைபிடிக்க உதவுவதற்கான எடுத்துக்காட்டு. நான் கணிதத்தில் தேர்ந்தவன், என்னால் இதை செய்ய இயலும். சமூகவியல்பின் விளைவு. நாம் என்னும் உணர்வை பெறுவது. மனித பண்புகளாக சமுதாயம் கருதாதது. சார்பெண்ணங்கள். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவை எண்ணங்களாக மாற்றுங்கள், எங்களுக்கு செயல்வகைகள் தாருங்கள் என கூறியது அப்துல் கலாம். கனவு காணுங்கள்னா யாரு? நமக்கு அப்துல் கலாம் ஞாபகம் வந்துடுவார். ஓகே, தேங்க்யூ.